ஓகே கைஸ் ஒர்த்து கொஞ்ச நாளா கிரிக்கெட்டே கொஞ்சம் கலகலான்னு இருக்குப்பா. எல்லா மேட்சும் த்ரில்லரா போகுது. ஐயோ இந்த மேட்ச் மட்டமா முடிச்சிட்டானுங்களே. கேகேஆர் என்னப்பா வெயிட் காட்டுறானுங்க. சிஎஸ்கே 103க்கு முடிச்சானுங்க. இன்னைக்கு பஞ்சாபை 111க்கு முடிச்சிட்டானுங்களே அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தேன். என்னடா இவ்வளவுதான் அடிச்சிருக்கேன், இதெல்லாம் என்னடா பண்ண போறோம் ஸ்ரேயஸ் ஐயர்லான்னு. ஸ்ரேயஸ் ஐயர் பர்ஃபெக்டான ரிவெஞ்ச் கொடுத்துட்டான் கேகேஆருக்கு. எப்படி வந்துட்டு கேகேஆருக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டான். 95க்கு ஆல் அவுட். ரெண்டு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணதும் கேகேஆர், ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணதும் பஞ்சாப் தான். லோவஸ்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணதும் பஞ்சாப் தான். ரெண்டுக்கும் பலிகாடானது யாரு அப்படின்னா அது கேகேஆர் தான். ரெண்டு இதுலயும் ஸ்ரேயஸ் ஐயர் ஈடுபட்டு இருக்கான். ஒரு விசித்திரமான பிறவியா இருக்கான்பா ஸ்ரேயஸ் ஐயர். என்ன கொண்டாட்டம் இன்னைக்கு. எவனாவது இன்னைக்கு மேட்சை பார்க்கும் போது நினைச்சீங்களா பஞ்சாப் வந்து வின் பண்ணும் அப்படின்னு? நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவ்வளவுதான்ப்பா, இன்னைக்கு மொமெண்டமும் இல்ல ஒண்ணுமே இல்ல, அசால்ட்டா அடிக்க போறானுங்க கேகேஆர்னு. பார்த்தன்னா விஸ்வேந்திர சஹல் ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஏன் வீடியோவை எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒண்ணு கவனிச்சீங்கன்னா நல்லாவே தெரியும் கைஸ். எந்த பிளேயர் எல்லாம் நான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றானோ, நல்லா போடல, வைப்ல இல்ல, ஃபார்ம்ல இல்ல அப்படின்றனோ, பார்த்தா அடுத்த மேட்ச் வெயிட்டா போட்டுறான். விஸ்வேந்திர சஹல் ஐடென்டிட்டியே இல்லாம இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பேய் மாதிரி போட்டுட்டு இருக்கான். 4 விக்கெட். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் பேக்ரா. என்னடா நடக்குது? திடீர்னு பார்த்தா டோனி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. விஸ்வேந்திர சஹல் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்கான். பல விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்த பத்தியும் பேசுவோம்ப்பா. ஐயோ இந்த மேட்சை பத்தி பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற ஐபிஎல் ப்ரிவியூ ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு வரும். உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இருந்தா அவனுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சனா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எதுலயோ என்னுடைய கண்டென்ட் போட்டு ஃபேமஸ் ஆக்குங்க கைஸ். ஓகே, சோ இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு? பல சம்பவம் நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்சான் ஸ்ரேயஸ் ஐயர். நாங்க வந்துட்டு பேட்டிங் பிடிச்சுக்கிறோம் அப்படின்னா நல்ல சாய்ஸ். ஓகே, பேட்டிங்கோட கான்பிடண்டா பொழக்க போறானுங்க. இன்னைக்கு வந்துட்டு பழக்கம் போல எப்பவுமே நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்களா, அதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. லாக்கி ஃபெர்கசனுக்கு இன்ஜுரி, லாக்கி ஃபெர்கசன் வரல. அதுக்கு பதிலா சேவியரை உள்ள கொண்டு வந்தானுங்க. சேவியர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்டாய்னஸை வெளியே வச்சுட்டு ஜாஸ் இங்கிலீஷை கொண்டு வந்தாங்க. கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிக்கி பாண்டியன் போய் ஸ்டாய்னஸை, தம்பி நீ வெளியே இருக்கணும்பா, இங்கிலீஷ் வராம்பா. ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஸ்பின்னரை நல்லா ஆடுவான். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் இருக்கானுங்க அப்படின்னு கொண்டு வந்தது அதுக்குதான். ஆனா வருண் சக்கரவர்த்தி பால்லே போல்ட் ஆயிட்டான் ஜாஸ் இங்கிலீஷ். கொஞ்சம் ஸ்டாய்னஸை பார்க்க பாவமா இருந்து மேக்ஸ்வெல்ல வெளியே வச்சுட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் மேக்ஸ்வெல்ல வெளியே வைக்கல. மேபி பவுலிங்க்கு கொஞ்சம் ஸ்பின் தேவைப்படும் அப்படின்னு மேக்ஸ்வெல் வச்சிருந்தாங்க. பட் அது யூஸ் ஆச்சு. மேக்ஸ்வெல்ல கொண்டு வந்ததுக்கு ஒரு விக்கெட்டாவது கிடைச்சிச்சு. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு ஐபிஎல் கரியர்லயே ரெண்டு சீசன் தான் நல்லா விளையாண்டுருக்கான். 2 சீசன் தான். ஒன்னு 2014 பஞ்சாபுக்கு, ரெண்டாவது 2023 ஆர்சிபிக்கு. இந்த 2 சீசன் மட்டும்தான் கிளென் மேக்ஸ்வெல் கரியர்லயே ஐபிஎல்ல நல்லா விளையாண்டுருக்கான். மத்த எதுவுமே அவன் ஒழுங்கா விளையாடல. ஒரு பேர்டன் மாதிரி டீம்ல இருக்கான். வர்றான் இன்னைக்கு என்னத்த சும்மா வர்றான், அவுட் ஆயிட்டு போறான். பட் அதை விடுங்க. சேவியர் வந்தா லாக்கி ஃபெர்கசன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளைக்கும் தெரியல. கன்ஃபார்மா ஃபுல்லா வரமாட்டானா இல்ல, ஏன்னா இன்ஜுரி ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சேவியர் வந்தா, நான் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு மட்டமான ஃபீல்டிங்கை நான் பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு சேவியர் ஒரு பால ஒரு சேவ் பண்ணுவான் பாருங்களேன். சேவ் பண்ணா ஐயா தூக்கி அந்த பவுண்டரியிலே போட்ட பாத்தியா. என்னடா பண்ற? இந்த மாதிரி நான் பார்க்கும்போது ரிக்கி பாண்டியன் வந்துட்டு சும்மாவே டென்ஷன் ஆமா. ரிக்கி பாண்டியனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் ஃபீல்டிங்ல வந்துட்டு எவனாவது தப்பு பண்றது. ஏற்கனவே பஞ்சாப் ஃபீல்டிங் வந்து குப்பமாய் தான் இருக்கு. சசாங்க் ஏற்கனவே 2 4 விட்டுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு இந்த கம்மி டோட்டல்ல. இதுல சேவியர் பால் எடுத்துட்டு பின்னாடி போடுறான். பின்னாடி அந்த வாட்டர் பாய் ஒருத்தர் ஷாக் ஆயிட்டு அதை பார்த்தோன்னே இதுக்கு நான் உள்ள இருந்திருக்கலாம்டா அப்படின்னு. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். 2 இந்த வாட்டர் பாய் நிப்பானுங்க. மாப்பிள்ள பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு பார்த்தா உள்ளே தூக்கி எங்க இருந்துடா வந்தான். பட் வந்ததுக்கு டிகாக் விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டான். பட் இன்னைக்கு பேட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிளம் சிம்ரனும் ஆர்யாவை மட்டும் அடிச்சானுங்க. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்ஷித் ராணாவுக்கு பேய் பிடிச்ச மாதிரி 3 விக்கெட். எல்லாம் ரமன்தீப் சிங் தான் கேட்ச். ஸ்ரேயஸ் ஐயர் டக் அவுட். ஸ்ரேயஸ் ஐயருக்கு என்னன்னே தெரியல. இந்த ஸ்டேடியம் வந்தாலே டக் அவுட் ஆயிடுறான். என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா ஸ்ரேயஸ் ஐயருக்கு.
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரஷர் தான். இம்பாக்ட் பிளேயரை போட்டு புதுசா ஸ்ரேயாஸா ஒருத்தனை கொண்டு வந்தானுங்க, அவன் ஒண்ணு பண்ணல. ஜாஸ் இங்கிலீஷ் கொண்டு வந்தானுங்க, அவன் வருண் சக்கரவர்த்தி பாலுக்கு அவுட் ஆனா, மேக்ஸ்வெல் அவுட் ஆனா, எல்லாம் டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருந்தானுங்க. சஷாங்கும் சேவியரும் கடைசி உட்காந்து உருட்டிட்டு இருக்கானுங்க. கடைசி 111 ரன் அடிச்சானுங்க, வெறும் 111 ரன்னு. சிஎஸ்கேக்கு மரியாதையா இருந்தது இந்த லோ டிஃபெண்டிங் ஸ்கோர் ஒன்று வச்சிருந்தாங்க, அதையும் அடிச்சு உள்ள வச்சுட்டானுங்க, நீ போடா சிஎஸ்கே அப்படின்னு. அதாவது வீடியோக்கு ஒரு வாட்டியாவது நான் வந்து சிஎஸ்கே பத்தி பேசிடுறேன்டா, நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நானே பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, டே வீடியோக்கு ஒரு வாட்டியாவது தோனியை பத்தி இல்ல சிஎஸ்கே பத்தி என் வாயில இருந்து ஏதாவது வந்துருது, எப்படியாவது வந்துருது அது ஆட்டோமேட்டிக்கா. சோ அது நல்லா தான் இருக்கு, அதை பத்தி பேசுறது, சிஎஸ்கே பத்தி பேசுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அவங்களை ட்ரோல் பண்றது. சோ இன்னைக்கு ஒரு 111 அடிச்சானுங்க, அதுக்கப்புறம் பவுலிங் போட வந்தானுங்க. டேய் பவர் பிளேல 55 ரன் அடிச்சிருக்கானுங்க. 55 ரன் அடிச்சு தோத்த ஒரே டீம் கொல்கட்டாவா தான் இருக்கும். எல்லாம் சிம்பிளா விட்டானுங்க. அப்படியே ரஹானே எல்லாம் அந்த ரிவ்யூவை எடுத்திருக்கலாம். சஹலை எப்போ உள்ள கொண்டு வந்தாங்களோ, பவர் பிளே முடிஞ்சிச்சா, விஸ்வேந்தர் சஹல் வந்தான், ரைட்டு சஹலை வச்சு ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சும்மா சலுக்கு விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். சஹல் பால தொட கூட முடியல எவனாலையும். ரஹானே அவன் எடுக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம்ம பின்னாடி பசங்க இருக்கானுங்க, பாத்துக்கிடுவானுங்க. ரசல் இருக்கான், ரிங்கு இருக்கான், ரமன்தீப் இருக்கான், 111 ரன் தானே அடிக்கணும், இதுக்கு எதுக்கடா நான் வந்துட்டு ரிவ்யூ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும், பசங்க பின்னாடி இருக்கானுங்க பாத்துக்கிடுவானுங்க. இப்ப என்ன தெரியுமா ரஹானே யோசிப்பான், இந்த கழுத பசங்களை நம்மளது தப்பா போயிட்டு பொத்திட்டு ரிவ்யூ எடுத்திருக்கணும், சூத்த மூடிட்டு ரிவ்யூ எடுத்திருந்தனா இந்நேரம் நமக்கு இந்த வின்னு அப்படின்னு. ஏன்னா ரஹானே நின்று இருந்தனா அவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆக மாட்டான். ரஹானே நின்றுப்பான், பிரஷர் இருந்தாலும் நின்றுப்பான். சோ அங்க ரகுவன்சி மட்டும் உட்கார்ந்து அடிச்சுட்டு இருந்தான் ஒரு 37. பட் அதுவும் போயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா விஸ்வேந்திர சஹல் தான். மத்த எல்லாரும் இன்னைக்கு திணறானுங்க சஹல் பாலுக்கு. அது மட்டும் இல்ல, யான்சனும் ஹர்ஷ்தீப் 2 பேரும் சூப்பரா போட்டாங்க. யான்சன் போல்ட் ஆக்குறதெல்லாம் பாக்குறதுக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. அவன் ஹைட்ல அந்த பால் போடுறது, அந்த இன்சைட் எட்ஜ்ல பட்டு ஸ்டெம்பிள் அடிக்கிறலாம் சீனா இருக்கு. இவன் ஹர்ஷ்தீப் செம எக்கனாமிக்கலா போட்டான். சேவியர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் எதுவும் சொல்ல முடியாது. அவனை எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போட்டிருக்காங்க. ஃபீல்டிங் தான் மட்டமா இருந்து, ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா இருந்து. பட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி, எவனுக்கு எங்கெங்க எவனை நிக்க வைக்கணும், எவனுக்கு எப்ப பவுலிங் கொடுக்கணும், யாரை எப்படி தூக்கணும், இவனுக்கு எந்த பவுலிங் போட்டா கரெக்டா இருக்கும், எல்லாரையும் சும்மா பிளான் போட்டு தூக்கிட்டு இருந்தான். ரிங்கு சிங் இறங்கி வந்து அடிப்பான், அவுட் ஆவான். ரமன்தீப் சிங் பிரஷர் தாங்க முடியாம கேட்ச் கொடுத்துட்டு போவான். எல்லாமே முடியும். கடைசி ஒரே ஒரு ஆள் நம்பிட்டு இருக்காங்க. காலங்காலமா கொல்கட்டா இவரை தான் நம்பிட்டு இருப்பாங்க. இந்த பிபிசி ட்ரே ரசில் வந்தாரு. வந்துட்டு அவன் ஒருத்தன் தான் சஹலோட லாஸ்ட் ஓவர்ல 6 அடிச்சான். அதுக்கு தட்டு சஹல் நல்லா போட்டுட்டு இருந்தான். அந்த லாஸ்ட் ஓவர்ல அடி விழுந்துட்டு, ஏன்னா வேற வழியே இல்லை, அவன் அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த சைடு பார்த்தோன்னா வைபவ் அரோரா தான் இருக்கான், அவன் நிக்க முடியாது, அவன் அடிச்சே தான் ஆகணும். சோ 2 6 அடிப்பான், இழுத்து விடுவான், முடிஞ்சிச்சு. பிரஷர் போட்டான், அதுக்கப்புறம் அடிச்சிச்சுங்க மேட்சே. வருவான் யான்சன், வருவான் ரசல தூக்குவான், வேலை முடிஞ்சிச்சு. சரியான செலிப்ரேஷன், சூப்பரான மேட்ச். அப்பாடா ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் த்ரில்லர் எல்லாம் பார்த்துட்டு. போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா பேட்டிங் தான். அவன் அடிப்பான், கிளாசன் அடிப்பான், டிராவிஸ் அடிப்பான், விராட் கோலி அடிப்பான், எல்லாம் 200 300 250 SRH 250 250 250 போயிட்டு இருப்பானுங்க உட்காந்துட்டு. சிக்ஸர் அப்படியே ரெக்கார்ட் தாண்டிக்கிட்டே போகுது. இந்த இதுல அப்படியே கம்மியாயிட்டு, ஏன்னா சிஎஸ்கே ஒரு பக்கம் குப்பா மாதிரி விளாடுறானுங்களா. சோ அதனால அப்படியே அந்த சிக்ஸர் எல்லாம் கம்மியாயிட்டு, பவுலிங் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு. பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த வாட்டி பவுலர்ஸ் தான் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்கானுங்க. சோ இது வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல இது, பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட்டா இருந்து. இந்த மேட்ச் வந்துட்டு உண்மையிலே கிரிக்கெட்டுக்கு நல்லது, ஐபிஎலுக்கு. எவன்லாம் இந்த மேட்சை பார்க்கலையோ நீ ஒரு கிரிக்கெட் ஃபேனே கிடையாது. முக்காவாசி டோனி ஃபேன்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, சிஎஸ்கே ஃபேன் இல்ல டோனி ஃபேன். இந்த கரடி பைய ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, இந்த கரடி பைய சிஎஸ்கே ஃபேன் ஒருத்தன், அவன் அந்த மேட்சை பார்த்திருப்பானான்னு எனக்கு தெரியல. பார்த்திருந்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, முக்காவாசி சிஎஸ்கே ஃபேன் இந்த மேட்சை பார்த்துக்க மாட்டான். ஏன்னா சோம்பேறித்தனம். என்னங்க பார்த்துட்டு அவனுங்க டீம் என்ன சிஎஸ்கே வாடா 103க்கு ஆல் அவுட் ஆக்கிட்டு 10 ஓவர்ல மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறது, வெளியே போய் மைக்ல புலம்பிட்டு இருக்கு. இல்லடா அது பஞ்சாப், ரிக்கி பாண்டிங் கோச், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ரா. கத்துக்கோங்கடா, அங்கிருந்து கத்துக்கங்க. ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட எப்படி கேப்டன்சி பண்ணணும், யங் ஜெனரேஷன்ஸ்ட யங் பிராடிட்ட இருந்து கத்துக்கங்கடா எப்படி பண்ணணும்னு. இன்னைக்கு உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணான். பெர்ஃபெக்டான ரிவெஞ்ச். இந்த மேட்சை மட்டும் ஸ்ரேயஸ் ஐயர் தோத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கேகேஆர் அடிச்சிட்டானுங்க, பாத்தியா ரிவெஞ்ச் கொடுத்துட்டானுங்க கேகேஆர், எதுக்கு அங்க போன அப்படின்ற மாதிரி. ஆனா நல்ல வேலை ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு
எப்படி வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டா. கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் ஆஃப் ஆயிட்டானுங்க, அப்படியே ஆஃப் ஆயிட்டானுங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு தோக்குறது வேற, ஒரு 111 ரன் அடிக்க முடியாம 95க்கு ஆல் அவுட் ஆனாங்க பாத்தீங்களா? வெயிட்டான மேட்ச், ஒர்த்தான மேட்ச். அப்பாடா, இந்த மேட்ச் பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கணும்டா. எவன் பார்க்கலையோ பாவண்டா. சஹல் பவுலிங் எவன் பார்க்கலையோ பாவண்டா. நீங்களா வேற ஏதாவது போய் பாருங்கடா. சீரியல் பாருங்க, சீரியல் பாருங்க, உட்காந்து சீரியல் பாருங்க. தமிழ்ல எவனாவது லூஸ் தனமா சீரியல் பார்ப்பான். நீ உனக்கு உண்மையிலே அறிவு இருந்தா நீ பிரேக்கிங் பேட் பாப்ப, சுப்ரானோஸ் பாப்ப, கேம் ஆஃப் த்ரோன் பாப்ப, ட்ரூ டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் சீசன் பாப்ப, வேற என்ன இருக்கு, மைண்ட் ஹண்டர் பாப்ப, நார்காஸ் பாப்ப, பீக்கி பிளைண்டர்ஸ் பாப்ப, மேன் பெட்டர் கால் சோல் கூட பாப்ப. ஆனா இந்த மேட்சை நீ பார்த்திருக்கணும்டா அதுக்கு முதல்ல. சோ இன்னைக்கு இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பாடா, நிம்மதியா இருக்கடா ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கிறதுக்கு. சோ பெர்ஃபெக்ட்டா போகுது கைஸ். சண்டேல இருந்து ஒரு நல்ல யூஎஃப்சி ஈவெண்ட், அப்படி ஒரு மும்பையோட ஒரு த்ரில்லர் மேட்ச். சிஎஸ்கே நேத்து ஒரு த்ரில்லிங் கொடுத்து ஜெயிச்சிட்டானுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு எனக்கு. எதுக்குடா ரிஷப் பண்ட். சோ இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கம்பேக் பண்றேன். நாளைக்கு மேட்ச் இருக்கு, டிசி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். டெல்லியில நடக்கு. டெல்லி கேபிட்டல் நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஓவர் கான்பிடன்ஸ்ல தோத்து போயிடாதீங்க. அந்த சஞ்சு சாம்சன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு மாதிரி ஸ்னீக்கியா இருப்பான். சைலண்டா வந்து அடிச்சுட்டு போயிருவான். அந்த டீம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, எஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ராஜஸ்தான் ராயல் ஒரு மாதிரி மங்கமா தான் விளையாடுறானுங்க, பட் கேப் விட்டீங்கன்னா தூக்கிட்டு போயிருவானுங்க ராஜஸ்தான். சோ அதனால நல்லா விளையாண்டே ஆகணும். பட் இன்னைக்கு மேட்ச் ஒர்த்தா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க கைஸ், இன்னைக்கு உள்ள மேட்ச் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? என்னென்ன ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணா, என்னென்ன பண்ணு எல்லாமே பண்ணானுங்கடா. இன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானுங்கடா. ஃபீல்டிங் மட்டும் அநியாயத்துக்கு மோசமா இருந்தது. ஃபீல்டிங் மட்டும், முக்கியமா அந்த சேவியர், அந்த கேட்சை பத்தி பேச, அந்த சேவியர் பண்ண சேவை பத்தி நான் பேச மாட்டேன்டா. என்னடா போற, நான் எவனும் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன பிள்ளையில நான் வந்துட்டு மிஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா? நம்ம வந்துட்டு சின்ன பிள்ளைல ஃப்ரெண்டு வந்துட்டு பாலை தூக்கி எறியும்போம், நம்ம இப்படி போடுவோம், பால் அப்படியே பின்னாடி போவோம். அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்டா. கையில வெண்ணையாம தடவிட்டு வந்த. சோ அவன் 4 பார்த்து சிரிக்கிறதே ஒரு பல நேரமா சிரிச்சிட்டு இருந்தோம். சோ வெயிட்டான மேட்ச். சோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, see you in another video and remember it, always be on top. Cheers.